டே 21 பேபி ஷவர் தீம் பார்க்கலாம். ஸ்டார்டிங் வந்து நம்ம லாலிபாப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரவுண்ட், அகைன் நீங்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு ஸ்லாண்டிங் லைன், அகைன் ஸ்லீப்பிங் லைன் போட்டு ஸ்டாண்டிங் லைனில் ஓகேங்களா. அகைன் இப்போ பால் ரவுண்டு போடுங்க. இந்த பக்கம் ஒரு இது, இப்போ இங்கேருந்து இந்த டைரெக்ஷனுக்கு ஓகேங்களா. அகைன் இந்த டைரெக்ஷன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஹேங்கிங் பார்க்கலாம். க்ளவுட் மாதிரி போட்டு ஓகேங்களா. இதுக்கு 1 2 3 லைன் போட்டு ஹார்ட் மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டார். நெக்ஸ்ட் கேப் பார்க்கலாம். கஸ்டமர்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வேறு கேட்பாங்க. நீங்கள் அதையும் நிறைய தீம்ஸ் அவங்க வந்து இதுதான் போடணும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு டிசைன் சொல்லுவாங்க. உங்கள் விருப்பமாக போடுங்கன்ட்டு சில கிளைண்ட்டும் சொல்லுவாங்க. ஓகேங்களா. சாரி, வீடியோ பார்க்கவே இல்லை, போகுதான். ஓகேங்களா. இதுக்கு வேணும்னா அம்ப்ரெல்லா டைப்பில் அந்த டிசைன்ஸ் ஏதாச்சும் உள்ளே கொடுக்கலாம். நான் அப்படியே ப்ளைனாக விடுறேன். ஏன்னா அது மாதிரி இன்னொரு ஹேட் கூட காமிக்கிறப்பாங்க. திக் பண்ணிக்கோங்க. அகைன் மேலே சேம் கேப்க்கு எட்ஜில் இந்த லைன்ஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து சாக்ஸ் பார்க்கலாம். இல்லை பால் புட்டி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சின்னதாக போடுங்க. அகைன் இங்கிருந்து மறுபடியும் இன்னொரு லேயர் கொஞ்சம் இதாக லைட்டாக கர்வ் ஓகேங்களா. அகைன் கொஞ்சம் மறுபடியும் பெண்ட் எடுத்துகிட்டு வைடாக கொண்டு வாங்க. இப்போ நிப்பல் ஓகேங்களா. உள்ள ஓகேங்களா. இதுலயே ஸ்ட்ரைட்டாக போடலாம், யூவாக போடலாம், உங்கள் விருப்பம் தான். எது மாதிரியாச்சும் பண்ணலாம். ஓகேங்களா. நம்ம கவு கொடுக்கலாம். இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக இது மாதிரி கூட போடலாம். ஓகேங்களா. அகைன் இப்போ பின் போடலாம். சேஃப்டி பின் மாதிரி ரவுண்ட் லைன் போட்டு இந்த யூ ஃபஸ்ட்டு யூ இங்கே லைட்டாக வெளியில் கொண்டு வந்து அகைன் யூ ஓகேங்களா. அவ்வளோதான் யூ பின். இப்போ போ போடலாம். ஓகேங்களா. டை மாதிரி வருமே அது போடலாம். ஃபஸ்ட்டு ஓவல் ஷேப்பில் ரவுண்ட் போட்டுக்கோங்க. அகைன் இந்த பக்கத்துலேருந்து இது இந்த பக்கத்துலேருந்து ஓகேங்களா. இப்போ கீழே
இந்த மாதிரி ஷேடிங் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, நான் எல்லாமே குட்டி குட்டியாக தான் போட்டுருக்கேன். ஓகேங்களா, நீங்கள் பார்டர் என்ன பண்ணோம்னா பார்டர் வரும்ல, பார்டர்ல நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுக்கோம்ல, அந்த ஃபில்லிங்ஸ் கொடுக்குறதுல நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அகைன் கியூப் போடுற மாதிரி போடலாம். ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, அகைன் இங்கே கொஞ்சம் மேலே சேம் ஸ்கொயர் தான் போடணும், ரெக்டாங்கிள் போடக்கூடாது. ஓகேங்களா, ஸ்கொயர் போடுங்க. இப்போ இதுக்கு இங்கே ஜாயின், இங்கே ஜாயின், இதுக்கு இங்கே ஜாயின், அகைன். ஓகே, இப்போ சாக்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேலே அகைன் லைன் லைட்டாக கர்வ் மறுபடி யூ மார்க் கொண்டு வாங்க. ஓகேங்களா, இப்போ இதுக்கு ஜோடியாக இருக்கிற மாதிரி சேம் முக்காவாசி இந்த கவுலேருந்து இங்கேருந்து போடுற மாதிரி போடுங்க. ஓகேங்களா, அதுக்கு அந்த பக்கம் இருக்கிற மாதிரி. ஓகேங்களா, எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கிளாஸில் கேளுங்க. ஓகேங்களா, தாராளமாக சொல்லி கொடுக்குறேன். டவுட்ஸ் இருந்தால் நான் அப்பப்போ கிளாஸில் கேட்டுனே இருப்பேன், ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கான்ட்டு அப்போ கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகேங்களா, இன்னொரு மாடல் காமிக்கிறேன். சேம் இங்கே டிசைன் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னோட டிசைன்ஸு உங்கள் விருப்பம் தான் அதிகமாக கொடுக்கலாம். பட் நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப இந்த டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி பார்டர்ஸில் போடுவீங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி லைன் போட்டு இதுக்குள்ளே தான் ஃபிகர் வரும். அந்த ஃபிகர் என்ன போடுறீங்களோ அப்போ வந்து இங்கே ஃபுல்லாக ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஃபிகர் ஹைலைட் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் அவுட்லைன் கொஞ்சம் டார்க்காக கொடுக்கணும். அப்போ தான் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ இந்த பார்டருக்குள்ளே ஹைலைட்டாக தெரியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பால் பார்க்கலாம். இன்னொரு பால் ரவுண்ட். அதே மாதிரி புக்கில் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, பேப்பரில் போட்டு எல்லாம் தொலைச்சி எங்கன்னா அங்கே போட்டுட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக எதுவுமே இருக்காது. நீங்கள் ஒரு புக்கில் எல்லாமே நல்லா இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்களா, எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ டெய்லி ஒரு டிசைனும் போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொன்று வந்து சேம் இந்த மாதிரி க்ளவுட் போட்டுக்கோங்க. இப்போ இங்கிருந்து ஒரு ரெயின்போ மாதிரி. ஓகேங்களா, 1 2 3 இங்கே வேணும்னா நீங்கள் ஹேங்கிங்ஸ் கொடுக்கலாம். நிறைய இருக்கு. நீங்கள் என்னென்ன வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, கிளைண்ட்டை உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க எங்களுக்கு இந்த டிசைன் வேணும், இதை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஒரு டக் பார்க்கலாம். இப்போ குட்டியா ரவுண்ட் நோஸ் பாடி இங்கிருந்து உள்ளே கொண்டு வந்து மேலே. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பேபி. சிலப்போ வந்து பேபின்னு கேட்பாங்க, இல்லைன்னா பாய் கேர்ள், அது மாதிரி லெட்டர்ஸ் போடுறது கற்றுக்கோங்க. ஓகேங்களா, 1 பேபி, பாய், கேர்ள், டேட், மாம், அது மாதிரி நிறைய லெட்டர்ஸில் கேட்பாங்க. ஓ சாரி, BABY, சாரி நான் பாய் போடுறேன்னு நினச்சிட்டேன். பாய்ன்னு சொன்னோடனே ஓ எழுதிட்டேன். சாரி BABY. நெக்ஸ்ட் வந்து ட்ரெஸ் பார்க்கலாம். இப்போ ஓகேங்களா, பாய் பாப்பாது, கேர்ள் பாப்பாவுக்கு வந்து சேம் அதே மாதிரி கவு கொடுங்க. ஓகேங்களா, கொஞ்சம் கவு கொடுத்துட்டு இப்போ இங்கே சேம் அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு இது லெக் போடுற மாதிரி போட்டு. ஓகேங்களா, பஸ் கட் போடலாம். சேம் யூ அகைன் அதுக்கு ஒரு லைன். இப்போ ஸ்லாண்டிங்காக கொஞ்சம் கவு கொடுக்குற மாதிரி, ரொம்ப கொடுக்காம கொஞ்சம் டீப்பாக கொடுக்காதீங்க, கொஞ்சம் இதாக கொடுத்துட்டு
ஓகேங்களா. இப்போ இங்கே ஷேடிங்ஸ், ஃப்ளவர்ஸ் உங்கள் விருப்பம் ஏதாச்சும் கொடுக்கலாம். ஓகேங்களா. நான் வந்து ஷேடிங்கே கொண்டு வந்து என் பண்ணுறேன். ஓகேங்களா. இங்கே டிசைன் கொடுத்துட்டு டாட்ஸ் வேணும்னா டாட்ஸ் வச்சுக்கோங்க. டிசைன் கிரியேட் பண்ணுறது உங்கள் விருப்பம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஷர்ட் பார்க்கலாம். யூ போடுங்க ஃபஸ்ட்டு. ஓகேங்களா. யூ இப்போ இங்கே லைட்டாக கொஞ்சம் டவுன் ஸ்லாண்டிங் லைன் போட்டு அகைன் ஓகேங்களா. இப்போ ஹேண்ட் அது பெண்டு தான், பெண்ட் பண்ணி சேம் அதே மாதிரி இந்த பக்கமும் ஓகேங்களா. இது மாதிரி போடலாம். இல்லைன்னா இது ஒரு டைப். இதுக்கு பட்டன் வேணும்னா பட்டன் வைங்க. ஓகேங்களா. இன்னொரு டைப்பும் சொல்கிறேன் பாருங்க. சேம் யூ லைன், இங்கேயும் லைன், ஜாயின். ஓகேங்களா. இப்போ இது ஒரு டைப் ஷர்ட். ஓகேங்களா. இதுக்கு அப்படியே நான் வந்து கீழேயும் செட்டாக ஒரு பேண்ட் மாதிரி போடுறேன். லைட்டாக வி ஷேப். ஓகேங்களா. இது வந்து கொஞ்சம் கேர்ள்ஸ்க்கு இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் இங்கே என்ன டிசைன் வேணால் கொடுக்கலாம். ஓகேங்களா. காலர் வேணும்னா இது மாதிரி ஃப்ளவர்ஸ் கொடுத்துட்டு இங்கே ஃப்ராக் ஃபஸ்ட்டு லைன், அகைன் இந்த பக்கமும் லைன், இந்த வியூ மாதிரி கொஞ்சம் ஃப்ராக் அம்ப்ரெல்லா டைப்பில் கொண்டு வந்துட்டு இப்போ லைன்ஸ். அதே மாதிரி உள்ள ஃபில்லிங்ஸ் உங்கள் விருப்பம் தான், எந்த டிசைன் வேணால் கொடுங்க. ஓகேங்களா. எல்லாமே சின்னதாக தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா. எதுவுமே பெருசாக போடல, சின்ன சின்னதாக தான் டிசைன் போடுறேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்கர்ட் பார்த்தோம்ல, பாய்ஸ்க்கு வந்து ஹேண்ட் பார்க்கலாம். ஓவல் ஷேப்பில் லைட்டாக கொஞ்சம் ஸ்லாண்டிங் இருக்கிற மாதிரி பாருங்கள். அவ்வளோதான். அகைன் இப்போ இங்கிருந்து வி வர்ற மாதிரி பாருங்கள். ஓகேங்களா. போட்டுட்டு மறுபடியும் ஓவல். இப்போ இங்கே பாக்கெட். ஓகேங்களா. வேணும்னா இதை கொஞ்சம் திக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அந்த பெல்ட் மாதிரி ஷேப் வந்து ஓகேங்களா. பேண்ட் அது. நெக்ஸ்ட் வந்து லெக் பார்க்கலாம். ஓகேங்களா. ஷேப் பார்த்துக்கோங்க நான் எப்படி போடுறேன்ட்டு. மேலே பெருசாக இருக்கணும், கொஞ்சம் கீழே சின்னதாக இருக்கணும். ஓகேங்களா. லைக் கேஷ்யூ முந்திரி இருக்கும்ல அந்த மாதிரி ஷேப். ஓகேங்களா. இப்போ குட்டி குட்டியாக ஓகேங்களா. அது கொஞ்சம் ஈக்குவலாக போடுற மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. சேம் இதே மாதிரி இன்னொரு லெக் காமிக்கிற பாருங்க. திக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இப்போ டாட். இது மாதிரியும் போடலாம். ஓகேங்களா. திக் பண்ணிட்டு கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து அம்ப்ரெல்லா பார்க்கலாமா. பேபி அம்ப்ரெல்லா சின்னதா சேம் இதுக்கு இங்கே ஜாயின். நெக்ஸ்ட் வந்து தொட்டில் பார்க்கலாம். லைன் இது மாதிரி கொடுங்க.
ட்ரை ஆன பிறகு ட்ரை ஆகணும். ட்ரை ஆகிட்டு போடுங்க, இல்லைன்னா இது மாதிரி ஸ்மர்ஜ் ஆகும். நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக கண்டிப்பாக அப்படி தான் போடணும். அதனால் போட்டேன். இப்போ மிடில் ஒரு லைன், ஓகேங்களா? சேம் மறுபடியும் ஒரு லைன் போட்டு கவ் ஜாயின். எங்கே வேணும்னா ஹம்ஸ் போட்டு, ஓகேங்களா? டிக் பண்ணுங்கள். என்ன டிசைன் போட்டாலும் நீங்கள் கண்டிப்பாக டிக் பண்ணணும். டிக் பண்ணலைன்னா நல்லா இருக்காது, ஓகேங்களா? இப்போ நிப்பல் பார்க்கலாமா? சேம் அதே மாதிரி அவுட்லைன் கீழே 2 டபுள் லைன். இப்போ இங்கே ரவுண்ட் இல்லை ஹேண்டில் மாதிரி குழம்பு பிடிப்பாங்கல்ல அது. இப்போ இங்கே நிப்பிள் லப்பர் வரும்ல, அது போடணும். தெரியுதுங்களா? இங்கே ஒரு கவ், இங்கே ஒரு கவ். ஓகேங்களா? வேணும்னா இதை திக் பண்ணிக்கோங்க. சேம் இந்த ஹேண்டிலையும் திக், ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்னொரு டிசைன் பார்க்கலாம். ரவுண்ட் அகைன் ரவுண்ட். இப்போ இங்கே ஹம்ஸ் கொடுங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். நியர்பை ஸ்டோர்ஸ் எங்கன்னா ஹென்னா ஸ்டோர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க, ஓகேங்களா? கிளி தெரியுதுங்களா? இது என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல, நான் ஏதோ சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு ஹேங்கிங்கில் பாய் கேர்ள் இல்லைன்னா ட்ரெஸ்ஸு அது மாதிரி ஒன்று போட்டு காமிக்கிற பாருங்க. ஹேங்கிங்காக எப்போவுமே டார்க்காக போடணும், ஓகேங்களா? இங்கே குட்டியாக ஹம்ஸ். இப்போ இங்கே ஒரு லைன் போட்டு நான் சாக்ஸ் போடுறேன். அகைன் லைன், இது மாதிரி நீங்கள் ட்ரெஸ்ஸஸும் ஃப்ராக்ஸும் போடணும். அதே மாதிரி பொம்மையும் போடலாம். ஸ்டார், மூன், ஆஃப் மூன் வரும்ல, அதே மாதிரி டிசைன்ஸ். பேபி ஹேங்கிங்ஸில் பேபி, கேர்ள், பாய், டேட், மாம், அது மாதிரி உங்கள் விருப்பம். அவங்க கேட்பாங்க. ஆக்சுவலி கஸ்டமர்ஸ் வந்து நம்மளுக்கு கஸ்டமைஸ் பண்ணுவாங்க, இதுதான் போடணும் அப்படின்ட்டு, ஓகேங்களா? யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் உங்களுக்கு வந்து உங்கள் விருப்பமாக போடுங்கன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து டிசைன் கண்டிப்பாக வச்சுன்னு இருப்பாங்க, ஓகேங்களா? இங்கே கேப் போடலாமா? இப்போ இங்கே கிளிப் போடுற மாதிரி போடுங்க. இந்த பக்கம் ஒரு இது, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மாம், டேட், கமிங் சூன், அது மாதிரி ஏதாச்சும் போடலாம். அவ்வளோதான், ஓகேங்களா? பார்த்துக்கோங்க என்னென்ன இருக்குன்ட்டு. நான் எல்லாமே குட்டியாக தான் போட்டிருக்கேன்.
ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். பாய்.